கோபுரங்கள் சாய்வதில்லை. ஏற்கனவே மீரான்னு ஒரு பொண்ணை நினைச்சு போய் தான் பிரச்சனை ஆச்சு. மீராவே தான். சிவா, என்னங்க, என்ன பிரச்சனை? என்ன என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னா தானே தெரியும். என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போனை வச்சுட்டு போயிட்டாரா? மை ஸ்வீட்டின்னு இருக்கு. யாரா இருக்கும்? அட்டெண்ட் பண்ணலாமா? மை ஸ்வீட்னு நேம் சேவ் பண்ணிருக்காரு. யாரா இருக்கும்? ஒருவேளை ஹலோ. ஹாய் டார்லிங், என்ன பயங்கர பிஸியா? உன்னை பார்த்து 3-4 நாள் ஆச்சு. கால் பண்ண அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. உனக்கு கால் பண்ணாம என்னால இருக்கவே முடியல தெரியுமா? ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? ஆமா, நீங்க யாரு? நான் யாரா இருந்தா என்ன? நீங்க ஏதோ ராங் கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது டாக்டர் சிவா நம்பர் தானே? ஆமா. அப்ப சரியான நம்பருக்கு தான் நான் கால் பண்ணிருக்கேன். ஆமா, நீங்க யாரு? சிவா இல்ல, நீங்க போன் எடுக்கிறீங்க. அவர் இல்ல. இங்க பாருங்க, சிவா உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் இல்லன்னு சொல்லி என்ன அவாய்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க சொல்லிடுங்க, நான் இப்போ மடிப்பாக்கம் சப்வே ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 hourல அவர் வந்து என்ன சந்திக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஹலோ. யார் இந்த பொண்ணு? சிவாக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இதுக்காக தான் சிவா டென்ஷனா இருந்தாரா? அந்த பொண்ணு வேற தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இப்ப என்ன பண்றது? முதல்ல அந்த பொண்ணை போய் காப்பாத்தணும். கடவுளே, இது என்ன சோதனை? இப்பதானே எங்க வாழ்க்கையை நாங்க சந்தோஷமா ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அவ வேற செத்துருவேன்னு சொல்றா. நான் போறதுக்குள்ள அந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை அவ பண்ணிடக்கூடாது. இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட காணும். என்ன பண்ணுவேன்? ஆட்டோ. மடிப்பாக்கம் சப்வே ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க. உட்காருங்க. சீக்கிரம் போங்க. இந்தாங்கண்ணா. இந்த அட்ரஸ் தானே அந்த பொண்ணு சொன்னா. அவ யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவா கார் இங்க நிக்குது. அப்ப அவரும் இங்கதான் இருப்பாரோ? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க ஸ்வீட்டி.
அப்போ இந்த பொண்ணு தான் நம்ம கிட்ட போன்ல பேசின பொண்ணா? நீ தான் உலகம், நீ மட்டும்தான் உலகம். இந்த உலகத்துல உன்னை தவிர வேற எதுவும் வேணான்னு என்ன நினைக்க வச்சுட்டு இப்போ என்ன மீட் பண்ணவே வர மாட்டேங்கிற. ஃபோன் பண்ணாலும் கட் பண்ற. அப்ப நீ என்ன அவாய்ட் பண்றியா? தெரியுதுல, அப்ப எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ற? நான் திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்றேனா? ஏதோ ரோட்ல போற பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசுற. வேற எப்படி பேச சொல்ற? அப்ப என்கிட்ட ஆசையா பேசி என்ன மயக்கி என்ன லவ் பண்ணதெல்லாம் பொய்யா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி என்னைக்காவது உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கனா? அப்போ என் கூட பார்க்க பீச் சினிமான்னு சுத்தினதெல்லாம்? பார்க் பீச் எல்லாம் சுத்தி இருக்காங்களா? நம்ப முடியலையே. ஒரு பொண்ணு கூட பார்க் பீச்னு சுத்தினா அது லவ்னு அர்த்தமா? அது ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அப்படி பார்த்தேன்னு வையேன், மாசம் ஒவ்வொரு லவர் கூட நான் சுத்திக்கிட்டு இருப்பேன். பார்க் பீச்னு சுத்தினதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணி ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அவ்வளவு உண்மையா நான் உன்னை லவ் பண்றேன் சிவா. இத பாரு, இன்னொரு தடவை லவ் அது இதுன்னு சொல்லி என்ன கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க சொல்லிட்டேன். நீ நானும் பழகுனது நீ லவ்னு நினைச்சா என்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னை என்னால மறக்க முடியாது சிவா. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன உடனே நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். இத பாரு ஸ்வீட்டி, வாழ்க்கையில எவ்வளவு பொண்ணுங்களை வேணும்னாலும் லவ் பண்ணலாம். ஆனா கல்யாணங்கிறது ஒரு பொண்ணோட மட்டும்தான். அந்த ஒரு பொண்ணு ஏன் நானா இருக்க கூடாது? அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்? ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆனது என்கிட்ட மறைச்சுதான் நீ என்ன லவ் பண்ணியா? இவ்வளவு நாள் என்கிட்ட பழகிட்டு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட கேட்டுதான் பழகிட்டு இருந்தியா? எப்படி சிவா? வீட்ல தாலி கட்டின ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது வேற பொண்ணை எப்படி லவ் பண்ண தோணுது? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அதையே ஏன் லவ் லவ்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ நம்ம பழகுனதை எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. நான் உன்னை சின்சியரா தான் லவ் பண்ண சிவா. லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? உடனே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல இல்லனா என்ன பண்ணுவேன்? உன் கண்ணு முன்னாடியே இப்பவே இங்கேயே விஷத்தை குடிச்சு செத்துருவேன். என்ன விஷத்தை காமிச்சு என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. Guys, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Meera. Happy birthday to you. எப்படி இருக்கு எங்க சர்ப்ரைஸ் ட்ரீட்? செம்மையா இருக்குல? சிவா முதல்ல இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. நாங்க தான் ஒரு வழியா அவரை கம்பல் பண்ணி இந்த ட்ரீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணோம். Thanks. லைஃப்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். சந்தோஷம் மட்டும் லைஃப்ல வராது. இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ண போறீங்கிறதுல தான் லைஃபே இருக்கு. Are you happy? Good. வாங்க எல்லாரும் கேக் கட் பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Meera. Happy birthday to you. மீரா, நீ மனசுல ஏதாவது வேண்டிக்கிட்டு கேண்டில ஊத்திட்டு கேக்க கட் பண்ணு. கேக்க கட் பண்ணு. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். என்ன மீரா ஃபார்முலா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்னோட லைஃப். உன் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணாம வேற யார் செலிப்ரேட் பண்ணுவா? ஒரு தேவதை பார்க்கும் நேரமிது, மிக அருகினில் இருந்தும் தூரமிது, இதயமே இவளிடம். வா மீரா. என்ன ரொம்ப பயந்துட்டியா? ஆமா. உன் பர்த்டே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கணும் தான் நாங்க எல்லாரும் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஓகே சிவா, நாங்க கிளம்புறோம். அப்புறம் சரி. மீட் பண்ணுவோம். சரி, டைம் ஆயிடுச்சு. பாய். பாத்து Bye, பத்திரம். மீரா. பாய்டா.
ஓகே, அடுத்த பர்த்டேக்கு உங்க கூட ஒரு குட்டி சிவாவோ இல்ல குட்டி மீராவோ இருக்கணும். நாங்க 2 பேரும் பேசினது கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டீங்கல்ல? ஆ, உண்மையா சொல்லணும்னா என் வீட்டுக்காரரை பத்தி தப்பா யார் சொன்னாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க நடிப்பு என்னையே நம்ப வச்சிருச்சுங்க. செம்மையா நடிச்சிங்க. என்ன சிவா, வீட்ல தினமும் ரொமான்ஸ் தானா? ஹேய், உத வாங்க போற, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. பாத்து, ஓவர் ரொமான்ஸ் உடம்புக்கு ஆகாது. பாய். 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 பாய் 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 பாய். என்ன வீட்டுக்கு போலாமா? சிவா எந்திரிங்க. நான் குளிச்சிட்டேன், நீங்க குளிச்சிட்டு வாங்க, கோவிலுக்கு போகணும். சிவா எந்திரிங்க. ஓ, எந்திரிக்க மாட்டீங்கல்ல? இருங்க. ஏய், மீரா. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? மார்கழி மாசத்துல பனியில பூக்கிற ரோஜா பூ மாதிரி சும்மா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா? இந்த வாசனை கூட உன்கிட்ட இருந்து அப்படியே வருது தெரியுமா? அப்படியா? எனக்கு எதுவும் அந்த மாதிரி வாசனை எல்லாம் வரலையே. ரோஜாக்கு எப்படி தன்னோட வாசனை தெரியும்? மத்தவங்களுக்கு தான் அந்த வாசனையெல்லாம் தெரியும். இப்ப கூட இந்த ரூம் ஃபுல்லா வாசனை எப்படி பரவி இருக்கு தெரியுமா? பொண்டாட்டி இவ்வளவு பக்கமா இருந்தா ரோஜா பூ வாசனை மட்டும் இல்ல, எல்லா பூவோட வாசனையும் வந்துகிட்டே தான் இருக்கும். முதல்ல போய் குளிங்க, கோவிலுக்கு போகணும். உட்காரு. என்னங்க மீரா, ம்? விஷ் ஹாப்பி பர்த்டே. அதான் நேத்து ட்ரீட் வச்சு பயங்கரமா விஷ் பண்ணிட்டீங்களே. ஏய், நேத்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பண்ண. இன்னும் அந்த விஷயத்தை நினைச்சு கோவமா இருக்கே என்ன? ஆமா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். ஓ, அப்படியா? என் பொண்டாட்டியோட கோவமான முகத்தை எனக்கு கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கே. எங்க அந்த முகத்தை கொஞ்சம் காட்டு. மீரா, உன் முகத்துல கோவம் தெரியற மாதிரி தெரியலையே. வேற ஒண்ணு தெரியற மாதிரி இருக்கே. வேற ஒண்ணுன்னா அதுக்கு பேர் இல்லையா? சொல்றேன். அதுக்கு பேரு கவிதை. உன் முகத்துல அத நான் படிச்சு சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அழகிய விழிகளில் அபிநயம் புரிகிறாய், அன்பினால் என்னை ஆளுகை செய்கிறாய், உன் ஊசி பார்வையால் நான் கண் கூசி போகிறேன், உன் இதழோர புன்னகையில் நான் தடுமாறி போகிறேன், உன் மைவிழி மேலிரு, உன் புருவங்கள் இரண்டிலும் வர்ணங்கள் தீட்டா வானவில் கண்டேன், உயிருள்ள சில என உன்னை நான் கொண்டேன். இந்த மாதிரி கவிதையா உன் முகத்துல எப்படி தெரியுது தெரியுமா? சாகர வரைக்கும் சலிக்காம புத்தகம் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என் முகத்தை பார்த்தா கவிதை தெரியுதா? கவிதை ரொமான்ஸ் மூடுக்கு போட்டு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வாங்க. மீரா, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. வாங்க. மீரா 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 ப்ளீஸ். மீரா 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 கொஞ்ச நேரம். மீரா மீரா பேசிக்கிட்டு இருக்கலாம். மீரா கொஞ்ச நேரம் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் மீரா ப்ளீஸ். மீரா 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 ப்ளீஸ். மீரா கொஞ்ச நேரம் பேசலாம். மீரா ப்ளீஸ். மீரா 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 ப்ளீஸ். மீரா ஒண்ணே ப்ளீஸ், அதாவது கூட மீரா. மீரா 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 ப்ளீஸ். மீரா 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 மீரா. ஐயோ மீரா. அம்மா, நான் வேணும்னா பாடி காமிக்கவா? ஐயோ, ஏண்டி இப்படி இம்சப்படுத்துற? சும்மா ஒரு ஜோக்குமா. வாமா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். இந்த பிறந்தநாள் மட்டும் இல்லம்மா, இனி எல்லா நாளுமே உனக்கு நல்ல நாளாவே இருக்கும். உனக்கு எந்த குறையும் வராது. எப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
நீ நல்லா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆமா, உன் பிறந்தநாள் அதுவும் உன்னை காலையிலேயே எங்க உன் புருஷன் வெளியில கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. கோவில் ஷாப்பிங் சென்டர் போறோம். ஷாப்பிங் சென்டர் போறோம். மா சாரிம்மா, கோயிலுக்கு போறேன்னு சொன்னா நீங்க ஒரு சாமி பைத்தியம். நீங்களே எங்க கூட வரேன்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம மீரா கூட நான் தனியா இருக்கிற பிரைவசி போயிடும். அதாம்மா காரணம். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. மீரா கோயில்னு சொன்னப்பவே நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னு சொல்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவளை நீ முழுசா சொல்ல விடாம தடுத்து ஷாப்பிங் போறோன்னு சொல்ற. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என் மருமகளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா இல்ல ஷாப்பிங் கூட்டிட்டு போறியா? அது அது இல்ல இல்லம்மா. அத்தை. நீ இருமா, அவனே சொல்லட்டும். அது 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 வந்து நாங்க ஷாப்பிங் தான் போறோம். ஆனா மீரா கோயிலுக்கு போறோம்ல சொன்னா. அதுவா, நாங்க ஷாப்பிங் போயிட்டு கோயில் போயிட்டு வருவோம். ஆ? காலையில 8:30 மணிக்கு எந்த ஷாப்பிங் மால்மா உனக்கு திறந்து வச்சிருக்காங்க? அதானே. ஆ. ஓ ஆமா இல்ல. அம்மா இப்படி ஒரு கிடுக்கு புடி போட்டாங்களே. விட்ராத சிவா, ஏதாவது சமாளிடா. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். 8:30 மணிக்கு நம்ம ஊர்ல எந்த ஷாப்பிங் சென்டர் திறந்திருக்கா? சோ அதனால மீரா சொன்ன மாதிரி நாங்க கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் சென்டர் போக போறோம். என்ன அப்படிதானே மீரா? பாத்தீங்களா, அப்படிதானா? அண்ணா ரொம்ப அசடு வழிது, கொஞ்சம் தொடச்சுக்கோ. வாயு மூடு. ஐயோ, நான் பெத்த அழகு மகனே. ஒரு பொய்ய கூட ஒழுங்கா சொல்ல வரலையேடா. நீ எல்லாம் எங்கடா சாமர்த்தியமா பிழைக்க போற? ஏண்டா திருட்டு முழி முழிக்கிற? இப்போ உன் பிரச்சனை என்ன? எங்க கோயிலுக்கு போறோன்னு சொன்னா நான் ஒரு சாமி பைத்தியம், உன் கூட வந்துருவேணும், எப்படி என்ன அவாய்ட் பண்றது? அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி கூட எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லி இப்படி சொல்லிட்ட, அதானே? ஆமாமா, அது எப்படிமா நான் மனசுல நினைச்சத நீ அப்படியே கரெக்டா சொல்லிட்ட. டேய், நான் உன்னை பெத்தவடா. நீ மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு அப்படியே கேக்கும். மா, உண்மையிலே சொல்றமா, நீ கிரேட்மா. யூ ஆர் தி பெஸ்ட். இந்த உலகத்துல பிள்ளைங்களை பெத்த எல்லா அம்மாங்களும் கிரேட்டு தான்டா. நீ மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைங்களும் பெத்த தாய்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிற உண்மைய புரிஞ்சுக்கணும். அம்மா, இனிமே நான் சத்தியமா சொல்றேன், இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேமா. ஓகே? ரொம்ப நல்லதுப்பா, நீ சொன்னத நான் நம்பிட்டேன். அண்ணா, நான் கூட நம்பிட்டேன். நீ நம்பிதான் ஆகணும். சரிங்க அத்தை, அப்ப நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஒரு நிமிஷம் இருமா. என்ன விஷயம் அத்தை? கொஞ்சம் இரு, வந்துடுறேன். என்ன நீ அம்மா ஏன் உள்ள போறாங்கன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? ஆமா பிரியா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஸ். அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். தோண்டாங்க. மீரா, ம்? இப்படி வந்து உட்காருமா. ம். வா. ஓ. இப்ப எதுக்கு அத்தை இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? ஏன் மருமகளுக்கு போட்டு அழகு பார்க்கதான். போட்டுக்க. என்னம்மா அவனை பார்த்துட்டு இருக்க? கைய காட்டு. கைய காட்டுன்னு சொல்றேன்ல. அழகா இருக்கல? இதையும் போட்டுக்கோ. அத்தை, இதெல்லாம் வீட்லயே இருக்கட்டுமே, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னம்மா, இதெல்லாம் பொட்டியில போட்டு பீரோல வைக்கிறதுக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன். இத பாரு, நகையெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு அழகா இருக்க பாரு, போட்டுக்கோ. பாருடா, என் மருமகளே எவ்வளவு அழகா இருக்கான்னு என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ என்னைக்கு அழகுதாமா. சரி, இப்ப கூட்டிட்டு போய் என் மருமகளை. அத்தை, வெளியில போறோம், இவ்ளோ நகையெல்லாம் போட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வளையல் மட்டும் போட்டுட்டு போட்டுமா? சரி, ஆனா இந்த நகை எப்பவுமே உன்னோட தான். நீ எப்ப வேணாலும் போட்டுக்கலாம்.
கிளம்புவோமா? வரோம் ஆ. வா. பாய் பிரியா. பார்த்து போயிட்டு Bye. வாங்கம்மா. சரிங்கம்மா, வரோம். பாய். அழகா இருக்குமா நகையெல்லாம்? ம். வாங்கோ, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி, இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாள்.